ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 15/10/2025க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் நம்ம 40/04 நம்ம ஃபார்ம் கெஸிங்கில் வந்து கொடுத்துருந்தோம் சரிங்களா. ஸோ அந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 40 அப்படிங்கிற பாஸ் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி ஆல் போலில் 1, 5 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சுன்னா 7 அப்படிங்கிற நம்பரும் 2 அப்படிங்கிற நம்பரும் ஏ அண்ட் பியில் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி 7 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. யாரும் ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபார்ம் நம்பர்ஸும் நான் சொல்கிறேன். ஃபாலோயிங் நம்பர் தான் சரிங்களா. ஸோ அது இன்னைய கெஸிங் சொன்ன பிறகு நான் சொல்கிறேன். ஸோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ நமக்கு லாஸ்ட்டாக அடித்த ரிசல்ட்லேருந்து பாருங்கள் 35லேருந்து சரிங்களா. 35லேருந்து நமக்கு 95, 95க்கு ஒரு 95, 35க்கு ஒரு 35, 70க்கு ஒரு 70 சரிங்களா. 87க்கு ஒரு 87 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குன்னு சரிங்களா. ஸோ இதுக்கு மேட்சிங்காக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 35க்கு 35, 40க்கு ஒரு 40 இல்லை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 77 இருக்குது. ஸோ 77 அப்படிங்கிற நம்பர் வரதுனால 877 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பிசியில் வச்சாங்கன்னா 787 சரிங்களா. 787 அல்லது 877 அப்படிங்கிற நம்பர் வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 787 அப்படிங்கிற ஒரு நம்பரை ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பம்பர் ரிசல்ட் நம்ம தனியாக மார்க் பண்ணியிருக்கோம் சரிங்களா. இதுலேருந்து பாருங்கள், பம்பர் ரிசல்ட்லேருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13ஆம் நாள் 153. இங்கே நமக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13ஆம் நாள் 988. ஸோ இங்கே நம்ம 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13ஆம் நாள் இங்கே வருது. ஸோ எதுக்காக இந்த நம்பர்ஸ் எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி நம்பர் பாருங்கள் 13 எடுத்து நமக்கு ஏசி 13 வச்சுருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு இங்கே 88 எடுத்து நமக்கு பிசி 82 வச்சுருக்காங்க சரிங்களா. ஃபஸ்ட் நமக்கு ஏசி 13, பிசியில் 82 வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த 17 அப்படிங்கிற நம்பர் இந்த இடத்துல நமக்கு மேலே உள்ள நம்பர் பாருங்கள் 825க்கு அப்புறம் நமக்கு 90 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. இங்கே 13 எடுத்து ஏசி, இங்கே ஏபி நம்பர் எடுத்து 88 பிசியில் வச்சுருக்காங்க. இந்த 90 அப்படிங்கிற நம்பர் வரணும் சரிங்களா. இதுக்கு அதிகமான வாய்ப்பு கொடுங்க. மறுபடியும் 90 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது சரிங்களா. நம்ம 13, 5 சேர்த்து நமக்கு 153, 88க்கு நமக்கு 988ன்னு வச்சுருக்காங்க சரிங்களா. 88ங்கிறது நமக்கு 988ன்னு நமக்கு வந்து பார்த்தோன்னா அடிச்சிருப்பாங்க. 13க்கும் இங்கே உள்ள நம்பர்ஸ் தான் எடுத்திருப்பாங்க சரிங்களா. இப்போது நமக்கு 90 அப்படிங்கிற நம்பர் வரதுனால ஃபஸ்ட்டு நமக்கு ஏசி எடுக்கிறது எல்லாம் பார்த்திங்கன்னா ஏபி, இங்கே நமக்கு பிசி. அப்போ நம்ம கரெக்டாக எங்கே வரணும்னு பார்த்தீங்கன்னா ஏசி, பிசி, ஏபியில் தான் இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா வரணும் சரிங்களா. ஏபியில் 90 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா 900 அப்படிங்கிற நம்பரே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா. அது ஏன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த கெஸிங் படி நமக்கு 787 சரிங்களா. 900 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது சரிங்களா. இங்கே நமக்கு 8007, 7900, 709 அப்படிங்கிற நம்பர் 0விலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்போ நம்ம காமனாக பார்த்தீங்கன்னா ஒரு 0 வந்துட்டு தான் இருக்குது சரிங்களா. 897 அப்படிங்கிற நம்பர் வச்சுருக்காங்க சரிங்களா. மறுபடியும் இந்த 900 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது சரிங்களா. 900 அடித்தாங்கன்னா ஏற்கனவே நம்ம ஃபாலோவிங் பண்ண 5900 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே 13ஆம் நாள் கரெக்டாக நம்ம வந்து அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி ஏபியில் 90ன்னு சொல்லி வந்துச்சுன்னா 900 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒருவேளை மாற்றி ஏபிஏ ஏசிபிசியோ ஏதாவது எடுத்தாங்கன்னா 971 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான 917 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு 9 அடிச்சிட்டாங்க, 9 0 அடித்தாவே 1 வரும் அப்படிங்கிற நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம் சரிங்களா. இப்போ நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 அடிச்சிருக்காங்க, 1, 9 நமக்கு டைரெக்டாகவே வந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்த நாள்லேயே நமக்கு வந்திருக்கும் சரிங்களா. ஸோ அந்த இடத்த காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 190 வந்திருக்கு பார்த்தீங்களா டேரெக்டாகவே. ஸோ அந்த மாதிரி நமக்கு 091 வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ போல் 9
சி போர்டில் 0. இப்போது கேப்பில் பி போர்டில் 1 அடித்தாங்கன்னா 917 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்ம கிராஸாக வந்து பாருங்கள், கிராஸாக 719 அப்படின்னு சொல்லிருக்கு. இந்த நம்பரை திருப்பி நமக்கு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 917 அப்படிங்கிற நம்பர் வெளியிலே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 917 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா 7917 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? 7917 அப்படிங்கிற நம்பரு 787 5900. ஸோ அந்த நம்பர்ஸை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இப்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்போர்ட்கான நம்பர் தான். சரிங்களா? 78க்கு அப்புறம் நமக்கு 10 நம்பர் கூட்டி 88. சரிங்களா? 78க்கு அப்புறம் 10 நம்பர் கூட்டி 88. ஒரு 98 அப்படி நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 98ன்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா 098ங்கிற நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. எந்த நம்பர் வந்துச்சுன்னா 5098ன்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 1 லேக் ப்ரைஸ் 5098 5900 7917 787 4D எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா 7787 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போது ஃபாலோவிங் நம்பர் சொல்கிறேன், பார்த்துக்குங்க. 40 அப்படிங்கிற நம்பர் அடித்தாங்கன்னா 9229 அப்படிங்கிற நம்பர் வந்தது. சரிங்களா? ஸோ நமக்கு அடித்ததுலேருந்து காட்டுறேன் உங்களுக்கு. நாற்பது 92 40 92. இது உள்ளே வந்துருக்கு. 6 நம்பரில் நமக்கு 4 0 வரப்போ நமக்கு 92 அப்படிங்கிற நம்பர் வருது. ஸோ நல்லா கவனித்து பார்த்துங்க. இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 92 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஜீரோ 4 அடித்து 92 அடிச்சிருக்காங்க. சரிங்களா? 04 92 நீங்கள் ஃபுல்லாகவே செக் பண்ணி பார்த்துக்குங்க. 40 அடிக்கிறதுனால 9229 ரிட்டன் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் 9229 எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ரேண்டமாக செக் பண்ணணும்னா ஃபுல்லாகவே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? 40 வந்தால் 92 வருதா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துட்டு கம்பல்சரி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் நமக்கு நீங்கள் வரலன்னு நினைக்கலாம்னா நமக்கு நாள் தள்ளினாலுமே வந்து பார்த்திங்கன்னா 92 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ நமக்கு அடிச்சிருப்பாங்க 92 அடித்து 40 அடிச்சிருக்காங்க. சரிங்களா? அப்போ 40 அடித்து மறுபடியும் ஒரு 92 அப்படிங்கிற நம்பர் வரணும். ஸோ மறுபடியும் 40 அப்படிங்கிற நம்பர் அடித்து 92ங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. 04 பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ எல்லா மாதமே 40 அடித்து 92 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. ஸோ விருப்பம் உள்ளவங்க 92 29 அப்படிங்கிற நம்பர் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி 2 3 வந்தால் நம்ம 3 பேரை கொடுத்துருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஸோ இனிமேல் எடுத்து ட்ரை பண்ண வேணாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.